சலாம் சஜாத்ரா, எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்காக செய்து காட்ட போகிற ரெசிபி ஃபேமிலி சாண்ட்விச்சுங்க. என்னடா ஃபேமிலின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, கோழியும் முட்டையும் ஒரே ஃபேமிலி இல்லையா, அதாங்க ஃபேமிலி சாண்ட்விச்சுன்னு சொன்னேன். ரொம்ப சுவையாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க. சாண்ட்விச் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னா, 4 ஸ்லைஸ் பிரெட், மொசரலா சீஸ் 50 கிராம் அளவுங்க, சிக்கன் ஒரு 50 கிராம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, முட்டை 2, பட்டர் 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, 1/4 துண்டு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, க்ரீன் சில்லி அண்ட் ரெட் சில்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வெட்டி பொடிசாக கட் பண்ணி வச்சுருங்க, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ப்ரெட்டெல்லாம் இந்த மாதிரி ஓரம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியே எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இந்த பொடிசாக கட் பண்ணியிருக்க சிக்கனை சேர்த்துருங்க. லேசாக இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் எண்ணெயில் வேகணுங்க. சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, மிளகா எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு சும்மா ஒரு நிமிஷம் வேக விட்டால் போதுங்க. ரொம்ப வேக விடணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் வெங்காயம்லாம் ஒரு கலர் கிளறியாச்சுங்க. இப்போ இந்த முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. முட்டைக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. மிளகுத்தூளை சேர்த்துருங்க. முக்கால்வாசி வெந்தால் போதும், நல்லா ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. இந்த அளவு இருந்தால் போதுங்க. இந்த அளவு இருக்கணுங்க, கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கணும். ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் லேசாக ஆற வச்சுருங்க. இப்போ இந்த முட்டை சிக்கன் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம ப்ரெட்டை இப்படி வச்சுட்டு இந்த ஆறின இந்த மசாலா உள்ளே அப்படி வைக்கிறோம். இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு ஸ்லைஸ் சீஸை வச்சுட்டு அதுக்கு மேலேயே மொசரலா சீஸையும் வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டை இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த ப்ரெட்டை லேசாக தண்ணி தொட்டு இந்த ஓரத்துலலாம் வச்சு இந்த மாதிரி அமுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி 4 பக்கத்தையும் இந்த மாதிரி
ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி வச்சு ஒட்டினீங்கன்னா நல்லா 4 பக்கமும் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு தவா அடுப்பில் வச்சுட்டு சூடானோன்னு லேசாக பட்டர் போடுங்க. பட்டர் போட்டுட்டு பட்டர் பொரிஞ்சோன்னே செஞ்சு வச்சுருக்க இந்த சாண்ட்விட்சை இதில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு லைட்டாக 2 நிமிஷமாவது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. 2 நிமிஷம் நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம பொறுமையாக திருப்பி போடுங்க. பாருங்க, இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்குங்க. ரெண்டு பக்கம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் ஆனோன்னு எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். வாவ், ஃபேமிலி சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செய்து கொடுங்க. வெளியில் சாண்ட்விச் வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க. அவ்வளோ ருசியாகவும் ஈஸியான செய்யக்கூடிய ரெசிப்பிங்க. செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. முழு வீடியோவையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மறுபடியும் ஒரு புது ரெசிபியோடு சந்திப்போம்.